வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜுக்கு இப்படி ஆனவுடனே விஜயாவால் தாங்கவே முடியல. எங்கே வாங்க உடனே எல்லோரும் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போய் அதிகாரிகிட்ட போய் கேட்குறாங்க, சார் என்ன சார் ஆச்சு, மனோஜ் எந்த தப்பும் பண்ணாதவன், அவனை எப்படி சார் நீங்கள் கூட்டி வரலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஏம்மா தப்பு பண்ணாத ஆனால் நாங்கள் எது கூட்டி வர போகிறோம், தப்பு பண்ணது எல்லாமே மனோஜ், அதனால தான் கூப்பிட்டு வந்திருக்கோம், நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. சரிம்மா நீங்கள் சொன்னோன்னு விட்டுற முடியுமாம்மா, அதுக்குன்னு ஒரு சில நடைமுறைகள் உண்டு. பெட்டிஷன் யாரை கொடுத்துருக்காங்களோ அவங்க சொன்னால் தான் விட முடியும். ஏன் நீங்கள் பெட்டிஷன் கொடுக்கலையா உங்கள் சொந்தக்கார பையன் மேலே, நீங்கள் அதை வாபஸ் வாங்கின பிறகு தானே விட்டோம், அதை மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்த்துட்டு பேசுங்க அப்படிங்கிறாங்க. உடனே டேய் முத்து யாருன்னு பாருடா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சரி அம்மா சொல்லிட்டாங்களே, அது போக மனோஜ் இப்படிலாம் பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மனோஜ் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாங்க. டேய் நான் ஒன்றும் தப்பு செய்யலடா, ரோகிணிக்கு அனுப்புறதுக்கு பதிலாக அந்த பொண்ணுக்கு அனுப்பியிருக்கேன் எஸ்எம்எஸ்ஸு, அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு எனக்கு வேலை பார்த்துருக்க இடத்துல இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் மதியம் கேப்பில் போய் சொல்லிருச்சு. அவங்க கடைக்கு பொருளெல்லாம் நொறுக்கிட்டாங்க. ஏன் இப்படி நொறுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, என் பொண்ணுக்கு எப்படி நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பலாம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. நான் அனுப்பவே இல்லை அப்படிங்கும்போது அந்த அதிகாரிகிட்ட காமிச்சாங்க, பாருங்கள் அப்படிங்கும்போது எனக்கே அப்போ தான்டா தெரியும், நான் அனுப்புனது ரோகிணிக்கிட்டா, ரோகிணி நானுமே கொஞ்ச நாளாக சந்தோஷமாக இல்லை, 2 பேருக்குமே ஒரு சில வருத்தங்கள், ரொம்ப வேலைப்பளு இந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் அனுப்புனேன்டா அப்படிங்கிறாரு. அதுபோக அண்ணனை எப்படியாவது காப்பாற்றுடா ப்ளீஸ்டா அப்படிங்கிறாங்க. அழாத பச்சை பிள்ளை மாதிரி, நான் தலைவர்கிட்ட பேசியிருக்கேன், தலைவர் வாரண்ட் இருக்கார் அப்படிங்கிறாங்க. தலைவர் வராரு. வந்தோடனே என்னப்பா சும்மா ஒரு ஆளை கூட்டி கொண்டு வச்சுருவீங்களா அப்படிங்கிறாங்க. தலைவரை எனக்கு சும்மாலாம் கொண்டு வைக்கல, ஒரு பொண்ணு பெட்டிஷன் கொடுத்துருக்கு, அவங்களுக்கு இவர் எஸ்எம்எஸ் அனுப்பி டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க போல், அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே இது என்ன இந்த கதை சரி வராத அப்படிங்கிறாங்க. சரி மேம் வேணும்னு பண்ணல சார், வீட்டம்மாவுக்கு அனுப்புறது போல் அங்கே அனுப்பியிருப்பான் போல் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு, அப்போ நீங்கள் எதிர்பார்த்து பேசுங்க, அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் சொல்லி க்ளோஸ் பண்ணி விட்ருந்தேன். ஆனால் பெட்டிஷன் கொடுத்தவங்க வாபஸ் ஆகணும், அதுதான் நடைமுறை. இப்போ இது யாரும் பெட்டிஷன் கொடுக்கல வைக்கல, சம்மந்தம் இல்லாமல் கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா நான் இப்போ உடனே அனுப்பி விட்ருவேன், அது என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், சரி தம்பி முத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. சரி தலைவர் அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உயர் அதிகாரிகளும் வராங்க. என்ன குடமானிக்கிங்களேண்ணே அப்படிங்கிறாங்க. சார் இந்த மனோஜ் பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, மனோஜுக்கு கைலி ஒரு 2 ட்ரெஸ் மட்டும் கொடுத்துட்டு கிளம்புங்க, கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சார் இங்கே வைக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே வைக்கலாமா, அவங்கள ஒரு இடத்துக்கு கொண்டு அடைச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க, என் பையன் டயத்துக்கு சாப்பிடுத பையன், வைக்கிற பையன் அப்படிங்கம்மா, எல்லோரும் டயத்துக்கு சாப்பிட்றவங்க தான், அங்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துருவாங்க 3 நேரமும் கரெக்ட் டயத்துக்கு, அதனால் நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நேரத்தை வீணாக்காதீங்க, நேராக போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு முத்து வாடா அந்த பொண்ணுகிட்ட என்னென்னு போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. அதுக்கு ஒன்று விட்டு சிட்டி அவங்கள பார்த்து பேசிடுறாங்க. நீங்கள் பெட்டிஷன் வாபஸ் வாங்கக்கூடாது, நான் பிடிங்க போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறாங்க. அவங்களோட தம்பி என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, என் அண்ணன் சிக்கியிருக்கான், அந்த வழியை அவனுக்கு கொடுக்கணும், அவன் ஸ்டேஷனுக்கு அங்கேயும் அலைஞ்சிட்டு கிடக்காங்க, மேலும் அலையட்டும் அப்படின்னுட்டு இருக்கும்போது வெளியே கார் நிற்குது. இதை பார்த்தோன்னே சிட்டி எட்டி பார்க்குறாரு. முத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் மறைஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு நிற்கிறாங்க. அப்போ முத்து எல்லாருமே பேசுகிறாங்க. அவன் பண்ணது தப்பு தான், வீட்டம்மாவுக்கு அனுப்புறதுக்கு போகிறான், உங்கள் பேரில் அனுப்பியிருக்கான், உங்கள் பேர் ரேகா, அவங்க பேர் ரோஹிணி, ஆறுங்க இதெல்லாம் ஒரே இதில் பார்த்து இப்படி அனுப்பி விட்ருக்கான், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைனாச்சு தெரிஞ்சு தான் பண்ணார், எஸ்எம்எஸ் அனுப்பும்போதே நான் பார்த்தேன், என்னை பார்த்துட்டு ஒரு மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணார், ஒரு 3 வாட்டி பண்ணார், இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல மாற்றி பேசுகிறாரு, நான் பெட்டிஷன் வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, ரோகிணி பேசி பார்க்குறாங்க, மனோஜ் இவங்க விஜயா பேசி பார்க்குறாங்க, அண்ணாமலை பேசி பார்க்குறாங்க, இல்லைங்க முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா இன்னும் என்ன செய்யணுமோ அதான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. டேய் முத்து இப்போ மனோஜ் ஒன்றுமே செய்ய முடியாதா அப்படிங்கிறாங்க. தெரிலம்மா வாம்மா அந்த வக்கீல் எனக்கு தெரிஞ்சவர் இருக்காரில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. உடனே விஜயாவும் முத்து எல்லோரும் வந்துருக்கதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. ஆகா இந்த அம்மா எங்கள் வீட்டில் பணம் வாங்குறது தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்களே, ஒரு வேளை தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா நீங்கள் வாங்கின பணம் தெரிஞ்சு போச்சா அப்படிங்கிறாங்க. ஐயா அதுக்கு வரல, அது முன்னுக்கூட்டியே தெரிஞ்சு போச்சு, அதுக்கு பதிலாக அந்த செலவுக்கு தொகையை பூரா நான் கொடுத்துட்டேன்,
இப்போ வந்து வேறு பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீங்கனாலே ஒரே பிரச்சனை தான் போல சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, ஒன்றுமில்ல சார், எங்கள் அண்ணன் ஒருத்தன் மனோஜ்னு ஒருத்தன் இருக்கான். அவன் பர்னிச்சர் கடை வச்சுருக்கான். அவங்ககிட்ட வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்எம்எஸ் கொடுத்தாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், இந்த ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ, நீ வேணும் டியர் அப்படி இப்படின்னு எனக்கு இல்லாமல் அனுப்பியிருக்கான். வீட்டம்மாவுக்கு அனுப்புறது அங்கே அனுப்பிட்டான். எப்படி எனக்கு அனுப்பலாம்? நீங்கள் கல்யாணம் முடிஞ்ச ஒரு ஆள், கல்யாணம் முடியாத பிள்ளை எனக்கு எப்படி அனுப்பலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வருத்தப்பட்டுக்கிட்டு கொண்டு கொடுத்துருச்சு. கேட்க போனாக்கா, இல்லை அவர் வேணுங்கனே தான் பண்ணியிருக்கிறாரு, நான் பண்ண மாட்டேன், பெட்டிஷன் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க கொடுத்தது நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. என்னடா முத்து, பெரிய வக்கீல்னு சொன்னேன், அவர்கிட்ட போனால் வெளில வந்துடுவார்லாம் சொன்னேன் அப்படிங்கிறமா, வெளியே வந்துடுவோம்னு சொல்லலை, அவங்ககிட்ட போவோம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வோம்னு தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் பேசி பார்த்தீங்களா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார், வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வக்கீல் சொல்லிட்டாரு, நான் இதை முடிச்சு விட்ற காமிக்க தம்பி, 10 லட்ச ரூபா கேளுங்க, 10 லட்ச ரூபா தந்தாங்கனாக்கா நான் வந்துட்டு இதை முடிச்சு விட்றேன் அப்படிங்கிறாங்க. 10 லட்சம் ஆகுமா அப்படின்னு சொல்லி விஜய் எல்லோரும் முழிக்கிறாங்க. ஏன் தம்பி 10 லட்ச ரூபா முழிக்கிறாங்க? உன் மாப்பிள்ளை கதையை 5 லட்ச ரூபாயில் தான் முடிச்சு விட்டேன். இன்னும் இருக்குல்ல, நீங்களே கஷ்டப்பட்டவங்க 5 லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டீங்க. உங்கள் அப்பா வந்து ஒரு எம்ப்ளாயாக இருந்தவர், உங்கள் அம்மா நகநாட்டிலேருந்து சொந்த வீட்டிலேருந்து எல்லாமே இருக்குது. இப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு இது பண்ண முடியாதா அப்படிங்கிறாங்க. உடனே பண்ணிடுறேன் சார், ரெடி பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வெளில வர்றாரு. எப்படியாவது 10 லட்ச ரூபா ரெடி பண்ணி தான் ஆகணும். மீனா, நம்மகிட்ட ஒரு 2 லட்ச ரூபா இருக்குது, கொடுப்போம். மீதி ரோகிணி உங்கள்கிட்ட எதுவும் பணம் இருக்கா அப்படிங்கிறாங்க. சுத்தமாக இல்லையே முத்து, நான் தொழிலுக்கு அப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணுறேன்னு சீனை போடுறாங்க. ரோகிணி அங்கங்கே கால் பண்ணுறாங்க பணம் புரட்டுறதுக்கு, வழி தெரியல. அப்போ விஜயா சொல்கிறாங்க, ரோகிணி பேசாமல் என் நகையை விற்றுரு, அது போக என் வீடு இருக்குது, அந்த வீடை கொஞ்சம் இடம் வச்சு பணம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவனை நம்பிலாம் வீட்டை நீங்கள் இடம் வைக்காதங்க, அது சரியாக வீட்டில் வராது அப்படிங்கிறாங்க. ஏங்க, நகையே போடாட்டும் பரவாயில்ல, நகையை பூரா விற்றுரு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு நகையை கலத்தி கொடுக்காங்க. அப்புறம் ரோகிணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி 10 லட்ச ரூபா மொத்தம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறாங்க. வந்தோன்னே முத்து 10 லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டேன், அவங்க பண்ணிட்டோம்ல, 1 2 இருக்குது, இங்கே 8 இருக்குது அப்படின்ட்டு 10 லட்ச ரூபாயை கொண்டு வக்கீல்கிட்ட கொடுத்தாங்க. சரி, நான் போய் பேசி பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பேசுகிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, வக்கீல் பேசின ஓரளவு ஓகே ஆயிரும், அப்படி தான் வந்து என் மச்சின கதையை முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. வீட்டுமா, நான் இந்த மாதிரி மனோஜுக்கு வக்கீல் அவன்கிட்ட பேச வந்துருக்கம்மா அப்படிங்கிறாங்க. எதனாலும் எங்கள் அப்பாட்ட பேசுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா பேசுகிறாங்க. அண்ணாச்சி, உங்கள் வீட்டில் இப்படி நடந்தால் நீங்கள் விடுவீங்களா, பணத்தை வாங்கிட்டு வாபஸ் வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. நான் அப்படி குளிச்சிட்ருக்காரு. டவார்னு அந்த பொண்ணு வந்து சிட்டிக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவர் வந்து ஒரு 3 லட்ச ரூபா வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு பெட்டிஷன் வாபஸ் வாங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி ஃபோன் அடி சொல்கிறாரு, 3 லட்ச ரூபாய்க்கு நான் 5 லட்ச ரூபா தரேன், நீ வாபஸ் வாங்காத அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் எத்தனை லட்சம் இருந்தாலும் நான் வாபஸ் வாங்கல, கிளம்புங்க அப்படிங்கிறாரு. நேராக வக்கீல் வந்துடுறாங்க. தம்பிங்க பாருங்கள், எவ்வளவோ பேசி பார்த்தேன், நடக்கலை, நம்ம கேஸை தான் பார்த்தாகணும், என்னங்க ஒரு 7 லட்ச ரூபா வச்சுக்கோங்க, இந்த கேஸ்லேருந்து அவனை ஜாமீன் எடுக்கிறது, அவனை வெளியே எடுக்கிறது வைக்கிறதுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லட்ச ரூபா வாங்கிக்கிறாங்க. உடனே முத்து, என்னடா அவன் வெளியே வர மாட்டானா அப்படிங்கிறாங்க. வெளியே வருவான், கொஞ்சம் நாள் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் அனுசரித்து தான் போகணும் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா ரொம்பவே அழுகிறாங்க. என் நகை எல்லாமே போயும் வந்து என் பையனை வெளியே கொண்டு வர முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ரொம்பவே அழுகிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரி வராது, இதுக்கு மேலே நான் உள்ளடக்கி கூட்டி போயிடுவாங்க, இதுக்கு மேலே நமக்கு இருந்தால் சரி வராதுங்கும் போது அண்ணாமலை வாங்க எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் போய் விஜயாவும் ரோகிணியும் சாப்பிடாமே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ மீனா சமைச்சு கொண்டு, அத்தை ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்காதிங்க, சாப்பிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லி தட்டில் கொடுக்குறாங்க. ஆமாடி, என் பையன் எப்போ உள்ள போகணும்னு பார்த்துட்டு இருந்தான், போயிட்டான், போனோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படிங்கிறாங்க. அத்தை, நானும் உங்களோட தான் வந்தேன் அப்படின்னு இருக்கும்போது முத்து சொல்கிறாரு, மீனாங்க பாரு, எவ்வளோ தான் நீ உதவி செஞ்சாலும் சரி தான், நான் உதவி பண்ணாலும் சரி தான், அம்மாவுக்கு நம்ம 2 பேருமே ஆவாத பிள்ளைகள் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன நடக்கக்கூடியதை பார்ப்போம். மனோஜ் வெளியெடுக்கிறதுக்கு எவ்வளோ வேலை, எல்லா வேலையும் பார்த்து வச்சுருக்கோம்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, 1 வாரம் ஆகுமா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, நிறைய லீவு வருதான், அதனால் 1 வாரம் ஆகுமா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி ரொம்பவே அழுகிறாங்க. முத்து, அவரால் முடியலன்னா சொல்லுங்கள், நான் வேறு வக்கீலை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ரோகிணி, 3 லட்ச ரூபா கொடுத்தாச்சு, அவர் வெளியே கொண்டு வரேன்ட்டார், எங்கே போனாலும் இதே நடைமுறை தான், அதனால் பொறுமையாக இருங்க அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, ரோகிணி, நீ முத்தை மட்டும் நம்பாத, முத்து மீனாவும் மனோஜுக்கு சுத்தமாக பிடிக்காது, அவங்களையும் இவனுக்கு பிடிக்காது, மாற்றி மாற்றி அப்படி தான் இருக்காங்க,
அதனால் வந்து வேறு வக்கீலே பாரு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் முத்து, நீ அப்போ வக்கீல்கிட்ட சொல்லிடு, நீங்கள் பார்க்க வேண்டாம், வேறு ஆளை பார்க்காங்கன்னு சொல்லிடு. என்ன 3,00,000 ரூபா திருப்பி தர மாட்டார் அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. என்னங்க பணத்தை திருப்பி தர மாட்டாரா அப்படிங்கிறாங்க. ஆமாம், பணத்தை திருப்பி தருவார் அப்படிங்கிறாங்க. சரி சரி, அப்போ அவங்களே பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நீ தாம்மா இனிமேல் வந்து மனோஜ் கடையை பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் மட்டும் எப்படி ஆண்டி பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் வந்து இருக்கமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, நீங்கள் வீட்டில் இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. வித்யாட்ட ஃபோன் பண்ணி அழுகிறாங்க. அந்த நேரத்தில் ரோகிணியோட அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னே, அம்மா அப்படிங்கிறாங்க. ஏண்டி அழுற அப்படிங்கிறாங்க. என் மாப்பிள்ளை வந்து உள்ளே இருக்காருமா அப்படிங்கிறது. நீ சொல்கிற உள்ளே இருக்காரா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, மாப்பிள்ளை உள்ளே தான் இருக்கார். அவர் எந்த தப்புமே செய்யலை. அவர் வந்துட்டு எனக்கு ஒரு செய்தி அனுப்புறதுக்கு பதிலாக இன்னொரு ஆளுக்கு அனுப்பியிருக்கார் போல். அந்த செய்தியால் இப்போ உள்ளே இருக்கார் அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுது மாதிரி சொல்லிடி அப்படிங்கிறாங்க. என் பேரில் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பேர் எனக்கு அனுப்புறதுக்கு பதிலாக ஒரு செல்லில் ஒரு எஸ்எம்எஸ்ஸை அந்த பொண்ணுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு எனக்கு எப்படி அனுப்பலாம், ஒரு கல்யாணம் முடிஞ்ச ஒரு எனக்கு ஓனராக இருக்கிற வகைக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு எஸ்எம்எஸ்லாம் அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி போய் பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க. இவங்க கொடுத்துட்டு அது வாபஸும் வாங்க மாட்டாங்குது. என்ன செய்யனே தெரில. இவர் உள்ளதாக இருக்கார், வக்கீல்கிட்ட கேட்டாலும் முடியலன்ட்டாங்க. இப்போயும் அவரை உள்ளடைக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்கம்மா. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை எந்த தப்பு செய்யலைன்னா ஆன்டி பே பண்ணணும், மாப்பிள்ளை வந்துடுவார், கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. இன்னும் 1 வாரம் ஆகுமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ முத்து தம்பி எதுவும் பண்ணலையா அப்படிங்கிறாங்க. முத்துக்கும் மீனாவுக்கும் இதனால் சந்தோஷமாக தாம்மா இருக்கும். என் வீட்டுக்காரர் எப்படியாவது இப்படி ஆகணுங்கிறதுனால தானம்மா அவங்களுடைய சிந்தனையே அப்படிங்கிறாங்க. ஏன்டி இப்படி பேசிகிட்டே இருக்க, அந்த முத்து தம்பியும் மீனாவையும் நீ தப்பாகவே நினச்சிட்ருக்கியா, அவங்களாம் அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க. நீ தாம்மா அப்படி நினச்சிட்ருக்க, அந்த மீனாவும் முத்து வந்து நல்லவங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சரியே கிடையாது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி, எனக்கு தெரிஞ்சு அந்த முத்து தம்பியும் மீனாவும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் இப்படி நினைக்க, சரி ஏதோ ஒன்று நடந்திருக்கு, இப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்துக்கும் மனசுக்கே சரியில்லை. மீனா எவ்வளவோ சொல்கிறாங்க, சாப்பிடல. அண்ணாமலையும் யாருமே சாப்பிடல, கிட்டத்தட்ட யாருமே சாப்பிடல. அப்போ ஸ்ருதி மட்டும் சொல்கிறாங்க, உங்கள் அண்ணன் தப்பு பண்ணியிருக்காரு, அதனால தான் நான் உள்ளே போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி, நீ புரிஞ்சுட்டு பேசுகிறியா, புரியாமல் பேசுகிறியா? ரோகிணி அன்றைக்கி அனுப்புறதுக்கெல்லாம் அங்கே அனுப்பியிருக்கான் மனோஜ் அப்படிங்கிறாங்க. சரி ரவி, அப்படியே வச்சுக்கோ. ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிறாரு, அப்புறம் வந்துட்டு எல்லாமே வேறு டயத்தில் தான் அனுப்பியிருக்காரு, ஒரே டயத்தில் அனுப்பலை. அப்போ அந்த அவ்வளோ நேரமாக பார்க்காம இருக்காரு அப்படிங்கிறாங்க. அதுதான் ஸ்ருதி சொல்கிறான், அவன் படித்த முட்டாள், அவனுக்கு தான் எல்லாம் தெரியும், இந்த மாதிரி பண்ணுவான், அதான் அப்படி பண்ணிட்டு கிடக்கான். சின்ன பிள்ளைலேருந்து அவன் அப்படி தான், ஒன்றை பண்ணதான்ட்டு இன்னொன்று நடக்கும். ஆனால் லூசு வாக்கில் பண்ணிகிட்டு இருப்பான், ஆனால் தற்பெருமை பேசிக்கிட்டு இருப்பான். அவன் அப்படி தான் விடு அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ பாருங்கள் எப்படி வந்து நிற்கு பாருங்கள் ரவி. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துகிட்டே இருக்குது, பேசாமல் இங்கே வந்து இருடி. என்ன முத்து ஒரு பிரச்சனை எடுத்து விட்டுதாரு, இல்லைன்னா அவங்க அண்ணன் ஒரு பிரச்சனை எடுத்து விட்டுதாரு, இல்லைன்னா அவங்க அண்ணி ஒரு பிரச்சனை எடுத்து விட்டுதாங்க, இல்லை என் அண்ணி குடும்பத்தில் மீனா குடும்பத்துலேருந்து பிரச்சனை எடுத்து விட்டுதாங்க. பேசாமல் நம்ம வீட்டில் இரு, உனக்கு ஒரு கௌரவமாவது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசாமல் எங்கள் வீட்டுக்கு போயிடலாமா அப்படிங்கிறாங்க. என்ன ஸ்ருதி பேசிகிட்ருக்க, மனோஜ் விஷயத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அதை சொல்ல ரவி, எங்கள் அம்மா தான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்ருதி, நான் ஒவ்வொரு வாட்டியும் வீட்டுக்கு வாங்கும்போது நான் வரலாங்க. ஆனால் பாரு, அந்த வீட்டில் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கதையாக வேண்டாத கதையை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்க தான் இந்த சிட்டிக்குள்ளே வைரல் ஆகிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஸ்ருதியை கட்டி கொடுத்துட்டு வீட்டில் அப்படியான்னு பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. அதனால் வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ஸ்ருதி, நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வர மாட்டேன். ஒரு விருந்துக்கு ஒரு மாமியார் வீடு மாமனார் வீடுன்னா வருவனை தவிர்த்து அங்கேயே நிரந்தரமாக குடியேறணும்னா அது வாய்ப்பே இல்லை. நீ வேணால் அங்கே போனா போ அப்படிங்கிறாங்க. நீ இல்லாமல் போகணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறான். கொஞ்சம் நேரம் தூங்கு அப்படிங்கிறாங்க. தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்துச்சி அவர் வேலையை பார்க்குறாங்க. ரோகிணிக்கு என்ன செய்யனே தெரியல. அப்போ விஜயா சொல்கிறாங்க, அங்கே பாருமா ரோகிணி, அவங்க 1 வாரம் கழித்து தான் வருவான்னு சொல்லிட்டதாக சொல்கிறாங்க வக்கீல். அதனால் நீ வந்து நம்ம ஃபர்னிச்சர் கடையை திறக்க பாருமா, பார்லருக்கு போகணுன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்காத, பார்லர் வேறு யாரையாவது பார்க்க சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நேராக காலையிலேயே போகிறாங்க. பார்லர்லேருந்து அவங்க ஓனர் ஃபோன் பண்ணுறாங்க. ஓனர் ஃபோன் பண்ணி மாட்டாங்க, பார்லரை திறந்துட்டேன், ஸ்டாஃபையும் காலையிலே வர சொல்லிட்டேன், எனக்கு 1 வாரம் லீவ் வேணும் மேடம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், என் வீட்டுக்காரர் வந்து ஒரு சூழ்நிலையில் வந்து தப்பே பண்ணாமல் உள்ளே போக வேண்டிய சூழ்நிலைக்கு ஆகிட்டார். 1 வாரம் நான் வந்து வர முடியாது மேடம், அந்த கடையை பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, இக்கட்டான சூழ்நிலைங்கிறீங்க, எடுத்துக்கோங்க லீவு அப்படின்றாங்க. நேராக அந்த கடையை திறந்து உட்காந்துருக்குறாங்க. ஸ்டாஃப்லாம் வராங்க. ஒன்று அந்த ஸ்டாஃப் மட்டும் வரலை.
மீதி எல்லோரும் வந்துடுறாங்க. இப்போ வேலையை பார்க்குறாங்க. அப்போ ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த கடையில் தான் அந்த பொண்ணு வேலை பார்த்துச்சு. என் வீட்டுக்கார் தெரியாமல் அனுப்பிட்டேன்னு சொல்லும்போது கூட நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களா? ஏன் நீங்களாம் பேசி வந்து இதை வாபஸ் வாங்க சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஆனால் நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அந்த பொண்ணு கேட்கல. இனிமேல் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. சரி சரி அவர் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கல்லால் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ சிட்டி வந்துட்டு என்ன ரோகிணி எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னை பார்க்க எப்படி தெரியுது அப்படிங்கிறாங்க. எல்லாமே கேள்விப்பட்டேன், உங்கள் வீட்டுக்காரர் எந்த தப்புமே செய்யாமல் உள்ளே போயிட்டாங்க வச்சுட்டாங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சிட்டி, எனக்கு அனுப்பின எஸ்எம்எஸ் வந்து அந்த பொண்ணு தப்பாக புரிஞ்சுக்கிருச்சு. அந்த பொண்ணு கூட எங்கள் கடையில் வேலை பார்த்த பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க. சரி அவங்ககிட்ட நீங்கள் பேசி பார்க்க வேண்டியதுன்னு ஒன்றும் தெரியாத மாதிரி சொல்கிறாங்க. நேற்று பேசி பார்த்தோம், அந்த பொண்ணு பெட்டிஷனை வாபஸே ஆக மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அதனால் இவர் வந்து உள்ளே தான் இருக்கார், என்ன பண்ணனே தெரில, ஒரு வாரம் ஆகுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இன்னுமா நீங்கள் வந்து அந்த முத்தை நம்புறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் சிட்டி இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவனை நம்பாதீங்க அப்படிங்கிறாங்க. சரி தினேஷ் எப்படி இருக்கார் அப்படிங்க. தினேஷுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் ஒரு ஆள் இருக்கார், அவர் வந்து வெளியே தெரியாமல் கொண்டு வந்துடுவார் வெளியே அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் எந்த வக்கீல்கிட்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இந்த வக்கீலை சொல்கிறாங்க. அவரு கொஞ்சம் எடுத்து வர நேரம் இன்னொரு வக்கீல் எனக்கு தெரிஞ்சவர் இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே ஒரு சீனை போடுறாங்க. உடனே சரி ரைட்டு, அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. அவர் பணம் வெயிட்டாக கேட்பார், ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நேராக போய் விஜயாட்ட பேசுகிறாங்க. ஆண்டி, எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஆள் இருக்காங்க, பெரிய ஆள், அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி சீக்கிரம் கொண்டு வந்துடுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நான் நகையை தரது யாருக்கும் தெரிய வேண்டாம், நீ நகையை திருப்பி தந்துட்ட, அதே நகையை கொண்டு தரேன்னு சொல்லிட்டு நகையை கொடுக்காங்க. இதை கொண்டு எப்படியாவது வச்சு மனோஜை வெளில கொண்டு வந்துடுமா அப்படிங்கிறாங்க. உடனே அதையும் கொண்டு கொடுக்குறாங்க. உடனே சிட்டி சொல்கிற இது காணாது, இன்னும் ஒரு 5 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க. சிட்டி இதுலேயே 7 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. 12 லட்ச ரூபா கேட்டார், சரிங்களா அப்படிங்கிறாருங்க. இதை சொன்ன நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்வோம் ரோகிணி, இந்த பொருளெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க சின்னதாக ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு மாற்றி விட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி ரொம்பவே யோசிக்காதங்க ரோகிணி, யோசிக்காதீங்க, இது எல்லாமே மனோஜ் வெளில கொண்டு வரதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே கொண்டாங்கன்னு சொல்லிவிட்டு பொருளெல்லாம் வந்து அவங்களுக்கு வேண்டிய ஃபர்னிச்சர் கடைக்கு விற்றுடுறாங்க. விற்றுட்டு அதையும் காசு ஆக்கிடுறாங்க. ரோகிணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. சிட்டி கால் பண்ணி பார்க்குறாங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது. டவர்னு ரோகிணிக்கு வேறு நம்பர்லேருந்து காலிங்கில் வராங்க. சிட்டி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி, மனோஜ் வெளில கொண்டு வருவேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே வந்துடுவார் அப்படின்னீங்க, இப்போ கால் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. ரோகிணி தப்பாக நினச்சிக்காதீங்க, டவார்னு எனக்கு ஒரு ஃபோனு கேரளாவிலேருந்து, நம்ம தினேஷை கொண்டு அங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அவங்க ஃபோன் பண்ணி தினேஷுக்கு ரொம்ப முடியாமல் போச்சு, அவனுக்கெலாம் வந்து இங்கே சரி வராது, வேறு ஆஸ்பத்திரி கொண்டு போங்கன்னு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க, அதனால் இங்கே வந்துட்டேன், நீ மன்னிச்சிக்கிடுங்க, நான் இங்கே வந்துட்டேன், அதனால் வந்து இங்கே இருக்கேன், ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் அந்த வக்கீலை போய் பார்க்க முடியல அப்படி இப்படிங்கிறாங்க. சரி அப்போ அந்த பணம்லாம் பத்திரமா தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் தான் ஒரு பிரச்சனை இருக்குது ரோகிணி அப்படிங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இப்போ இங்கே வந்து பார்க்கும்போது தெரியும் ரொம்ப மோசமாயிருச்சு, வேறு ஒரு ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்கணுங்காங்க, அங்கே சேர்க்கணுன்னா வெயிட் அமௌண்ட்டு கேட்குறாங்க, என்ன பண்ணணும்னு தெரில, கையில் இருக்க பணத்தை ஃபுல்லையும் கட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி சொல்கிறீங்க, அவ்வளோ பணத்தையும் கட்டிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, அவ்வளோ பணத்தையும் கட்டிட்டேன், வேறு வழி தெரியல, இல்லைனா ஒன்று செய்கிறேன், அந்த பணத்தை கையில் வாங்கிட்டு உங்களுக்கு ஒன்று தந்துடுறேன், தினேஷையும் தூக்கி கொண்டு உங்கள் கடையில் போட்டுடுறேன் அப்படிங்கிறாங்க. சிட்டி அப்படி எதுவும் பண்ணிடாத சிட்டி அப்படிங்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி எப்படியோ சமாளிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேறு வழியே இல்லை. அவரும் சிட்டி பயங்கரமாக பிளான் பண்ணி அந்த பணத்தை ஆட்டையை போட்டுடுறாரு. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை. ரோகிணிக்கு என்ன செய்யணும் தெரில, ஆன்ட்டி வேறு மனோஜ் வெளில வரலன்னு கேட்பாங்களே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கிறாங்க. இங்கே கடையில் உள்ள பொருளையும் கொடுத்துட்டோம், கடையும் காலியாக இருக்குது, ஆன்ட்டியோட நகையை விற்று பணத்தையும் கொடுத்தாச்சு, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கலங்கிட்டு இருக்காங்க. இப்போ வித்யா கால் பண்ணுறாங்க. என்னடி இப்படி ஆயிடுச்சு, வீட்டுக்காரர் எப்போ வராராம், இன்றைக்கி ஈவினிங் வந்துடுவாருன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. எங்கடி அந்த பணத்தை சிட்டிகிட்ட கொடுத்து சிட்டி ஒரு தெரிஞ்ச வக்கீல் வச்சு வெளியே கொண்டு வந்துடுவான், எனக்கு நிறைய வக்கீல் தெரியும்னா, டபார்னு ஃபோன் அடித்தாக்க அவன் நான் கேரளாவில் இருக்கேன், தினேஷுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இங்கே வந்துட்டேன், வேறு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டேன், அந்த பணத்தை பூரா ஃபீஸ் கட்டிட்டாங்க, என்ன பண்ணேனே தெரில, எங்கள் அத்தை நகையை வேறு விற்று தான் அந்த பணத்தை கொடுத்தேன், இந்த ஃபர்னிச்சர் கடையில் உள்ள பொருளையும் கொடுத்துருக்கான், வேறு ஒரு ஃபர்னிச்சர் கடைக்கு விற்றுட்டேன் அப்படின்னு சொன்னான், இப்போ நான் இப்படி சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. சிட்டியே ஃபக்கா ஃப்ராடு, அவன் ஏதாவது தில்லாலங்கடி வேலை பார்க்குறான்னு தெரியல, உன்கிட்ட தினேஷ் நம்பர் இருக்குல்ல இருக்குது அப்படிங்கிறாங்க. வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. போயிட்டு வேறு ஒரு புது சிம்மு வாங்கிட்டு போகிறாங்க.
அங்கேருந்து தினேஷுக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ அப்படிங்கிறாங்க. ஹலோ அப்படின்ட்டு பேசுகிறாங்க. தினேஷ் குரல் தான். அப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க. நீ தெரியலையா, நான் உங்களை பார்த்துருக்கேன், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு என்னெல்லாமோ பேசுகிறாங்க. அப்படியா, உங்கள் பேர் என்ன பேர் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் 2ஆவதாக கல்யாணம் முடிச்சிருக்கீங்களே, அவங்களோட ஃப்ரெண்டு தான், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, வாழ்ந்தா அவங்களோட தான் வாழ்வேன் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பேசுகிறாங்க. அதுக்கு தினேஷ் பயங்கரமாக பேசுகிறாங்க. அதை லவுடு போட்டு காமிக்கிறாங்க. காமிச்சிட்டோன்னே கட் பண்ணு அப்படிங்கிற கட் பண்ணுறாங்க. அப்போ சிட்டி நீ ஏமாத்தான் பண்ண வேண்டி போயிருக்கானா அப்படிங்கிறாங்க. தினேஷ் ரொம்பவே நல்லா இருக்கான், சரியா, எந்த இடத்துல இருக்கேன் எந்த இடத்துல இருக்கேன் எல்லாமே சொல்கிறான். இது தினேஷ் தானே அப்படிங்கிறான். ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ சிட்டி நீ ஏமாத்துறதுக்கு தான் சீதாமன் சொல்லிட்டு அதே நம்பருக்கு கால் பண்ணி சிட்டி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. தினேஷ் எப்படி இருக்கான் அப்படிங்கிறாங்க. தினேஷுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. ரொம்ப பரவாயில்லையா, கொஞ்சம் பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிறாங்க. இப்போ நான் தினேஷ்கிட்ட ஃபோனில் பேசினேன் அப்படிங்கிறாங்க. என்ன ரவினி சொல்கிற அப்படிங்கிறாங்க. அதே நம்பர் தான் அவன் வச்சுருக்கான், நல்லாவே பேசுகிறான், நல்லா இருக்கவனா நீ வந்து என்னமோ பண்ணிட்டேன், கேரளாவில் கொண்டு விட்ருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிற உடனே நான் சும்மா விட மாட்டேன் சிட்டி, எனக்கு என் பணம் வந்தாகணும், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்ன ரவினி குரல் உசுறுது, குரல்லாம் உசரக்கூடாது, இவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்ணிவிட்டு குரல் உசந்த வேலை என்கிட்ட இருக்கக்கூடாது, உன்னை ஏமாற்றி பணம் வாங்கினேன் தான், அது என்கிட்ட தான் இருக்குதான், தினேஷ் கெட்டலை தான், ஆனால் பணத்தை திருப்பி தர முடியாது அப்படிங்கிறாங்க. சிட்டி விளையாடாதீங்க, எங்கள் மாமியார் நகையை வச்சு தான் நான் பணத்தை தந்திருக்கேன், அதுபோக ஃபர்னிச்சர் பொருளாக தந்திருக்கேன், எல்லாம் வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுறதை கேட்குறதுக்கு நான் ஆள் கிடையாது, நீ எப்படி ஆள் என்னெல்லாம் செஞ்சு இப்படி வந்திருக்கேன்னு எனக்கு எல்லாத்தையுமே தினேஷ் சொல்லிட்டான், நானும் தினேஷும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், உன்ட்ட ஆட்டையை கொடுத்த பணத்தில் ஆளுக்கு பாதி தான், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேல் நீ ஏதாவது பண்ண அப்படின்னா உன்னை பற்றி உண்மையை நான் உன் வீட்டில் வந்து சொல்ல வேண்டியிருக்கோம், நான் சொன்னால் எந்த ஸ்டைலில் சொல்லணும்னு உனக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆஹா, தினேஷ் சொன்ன மாதிரி இவனு சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி என்ன சிட்டி இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் உங்கள் ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிறாங்க. நீங்கள் எனக்கு என்ன ஃப்ரெண்டு, என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருந்தீங்க, வட்டி கொடுத்துட்டு இருந்தீங்க, திடீர்னு ஒரு உதவின்னு வந்தீங்க, சரி முத்தவங்களுக்கு பிடிக்காதனால நம்ம அதை வச்சு பயன்படுத்தி எதாவது பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் அந்த முத்தை வந்து உங்களை வச்சு ஒன்றுமே பண்ண முடியல, அப்போ நீங்கள் நோ யூஸ் தான், அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு பணத்துக்கு தான் யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன், அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு ரோகிணி, நான் கேட்கும் போதெல்லாம் நீ பணம் தார, நான் வந்து அந்த தினேஷை விட மோசமான ஆள் உனக்கு நல்லாவே தெரியும், பணம் ஒழுங்காக வரல அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீ இங்கே இருப்ப, உன் ஊர் சொந்த ஊர் குமரிப்பாளையத்தில் இருப்ப அப்படிங்கிறாங்க. ஆஹா, எல்லாத்தையும் சொல்லிட்டான் போலையேன்னு சொல்லிட்டு தினேஷ் உடனே சிட்டி தயவுசெய்து சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. என்னடி பேசுகிறான் சிட்டி அப்படிங்கிறாங்க. தினேஷ் எல்லாத்தையும் சொல்லிட்டான், தினேஷை விட மோசமான ஆள், தினேஷ் என்னெல்லாம் பண்ணோன்னா அதனால் பல மடங்கு பண்ண வேண்டியிருக்கும், வாழ்க்கை அவ்வளோதாங்கிறான் அப்படிங்கிறாங்க. இதாண்டி சொன்னேன், படித்து சொன்னேன், மனோஜ்கிட்ட உள்ளதை சொல்லி உன் வாழ்க்கையை பாருன்னு சொன்னேன், நீ வந்து இல்லை மனோஜ் அம்மா வந்து பணத்துக்கு ஆசைப்பட்றாங்க, நான் பணக்காரி மாதிரி காமிச்சிக்கிட்ட தான் எனக்கு ஒரு மறுவாதி இருக்கும்னு. இப்போ பாரு உன் மறுவாதி எப்படி இருக்குது பாரு, தினம் நொந்து நூலாகிட்டு இருக்க, நீ சந்தோஷமாக இருக்க, இன்னே சொல்கிற 4 பக்கமும் நெருக்கடி இருக்குது, அங்கே என்னன்னா என் பையன் என்னை குட்டி போகலான்னு வருத்தப்படுறான், இங்கே என்னன்னா சிட்டி இப்படி பண்ணுறான், உங்கள் அத்தை வேறு பணக்காரங்கன்னு அப்படி பண்ணுறாங்க, பர்சனலாக பார்க்கும்போது குரோன் பண்ணி இப்படி பண்ணுறான், இப்படி நிறைய கதை இருக்குது, அதனால் சொல்லுதுன்னு கேட்டுக்கோ, மனோஜ் வெளில வந்தோன்னே கதையாக உன் வாழ்க்கையை சொல்லு, அப்படி நீ சொல்லலை அப்படின்னு சொன்னால் ரொம்ப சங்கடப்படுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லடி அதை சொல்ல முடியாது, ஏன்னா டீலர்ஷிப் வந்து சீக்கிரம் வரப்போகுது, அப்படி வந்துட்டு நான் கண்டிப்பாக அவரே பெரிய ஆளாகிடுவார், பெரிய ஆள் ஆகும்போது பணம் ஏன்டி கேட்க போகிறாரு, அவர்கிட்டருந்து நான் வாங்குற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது சந்தோஷ் சார் கால் பண்ணுறாங்க ரோகிணிக்கு கால் பண்ணி, ரோகிணி மனோஜ் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் அவர் முக்கியமான வேலையை வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் வேலைக்கு போயிருக்காரா இல்லை உள்ளே போயிருக்காரா அப்படிங்கிறாங்க. என்ன சார் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சு, சப்டீலர் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி மனோஜ் சார் வந்து வேலை செஞ்சு ஸ்டாஃப்டே ஒழுங்காக நடக்கலை, இவர் எப்படி சார் ஒழுங்காக தொழில் பண்ண போகிறாங்க, இவங்கள நம்பி நீங்கள் வந்து டீலர்ஷிப் கொடுக்க போகிறீங்களா, இல்லை இவரை நம்பி தான் நாங்கள் வந்து சப்டீலராக இருந்து செயல்பட முடியுமா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. அதனால் டீலர்ஷிப் இவர் கொடுக்குற மாதிரி இல்லை, மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் நான் மாற்றணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், இனிமேல் டீலர்ஷிப் வந்து மனோஜ் கிடையாது, நாங்கள் வேறு ஆள் கொடுக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டோம், சரிங்களா, அதை மனோஜ்கிட்ட வெளியே வந்தோன்னே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. மறுபடியும் ரோகிணி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, அவர் ஃபோனையும் எடுக்கலை. ரோகிணி ஒரு மாதிரி ஆகிறாங்க, என்னடி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அந்த சந்தோஷ் தாண்டி ஃபோன் பண்ணுறான் பாம்பேலேருந்து, டீலர்ஷிப் மனோஜ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, மனோஜ் உள்ளே போகிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணுறாங்க, எல்லா வேலையுமே முத்து தான் பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. முத்து பார்த்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறாங்க. சந்தோஷ் சாருடைய பழக்க வழக்கம் முத்துக்கிட்ட இருக்குது, ஏன்னா முத்துக்கிட்ட நல்லா அவருக்கு பேசிட்டுருக்காரு, முத்து நல்லா அவருக்கு பிடிக்கி, முத்து அந்த பார்ட்டியில் அவன் செல் நம்பர் வாங்கியிருப்பானோ என்னமோ தெரில,
கால் பண்ணி சொன்னானோ என்னமோ தெரில. இப்போ என் வீட்டுக்காருக்கு இந்த டீலர்ஷிப் கிடையாதுங்க, அதான் ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னது நடந்தாலும் இந்த முத்து மீனா தான் பொறுப்பாடி. அவர் எதை நினச்சி சொல்லுதாரோ இல்லை எந்த சப் டீலர் சொன்னாரோ விடு அப்படிங்கிறாங்க. இப்போ கூட நீ முத்து மீனா தான் சப்போர்ட் பண்ணுவேன்னடி. என்ன முத்து மீனாகிட்ட வழி வாய்ப்பு இருக்குது, என்கிட்ட வழி வாய்ப்பு இல்லை அப்படி தானே. இப்போ இந்த ரோஹிணி வெத்து பீஸ் ஆகிட்டா அப்படி தானே அப்படிங்க நடி இப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிற பிறகு அப்படின்ட்டுருக்காங்க. சரி சரி விடு. இப்போ உங்கள் மாமியார்ட்ட என்ன பேர் சொல்ல போகிற அப்படிங்கிற அதாண்டே ஒன்றும் புரியல அப்படின்ட்டு இருக்கும்போதே விஜயா வெயிட்டிங்கில் வராங்க. உடனே ஹலோ ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா நேரம் ஆகிட்டே இருக்குது, மனோஜ் எப்போமா வெளில வருவான் அப்படிங்கிறாங்க. ஆண்டி வெளியே வருவார்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆள் பணத்தை வாங்கிட்டு போனார், இப்போ அந்த ஆள் செல்லில் சுவிட்ச் ஆஃப்னு வருது ஆண்டி அப்படிங்கிறேன். என்னம்மா நினச்சிட்ருக்கு நீ, என் நகையெல்லாம் கொடுத்தேன், இப்போ என் வீட்டுக்கார்ட்ட என்ன பதில் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் நகையை தர வேண்டியது என் பொறுப்பு, கொஞ்சம் பொறுங்க, நான் தந்த கவரிங்கை மட்டும் கழுத்தில் போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, மனோஜ் வெளில வந்தால் கூட நான் எப்படியாவது சமாளிச்சுப்பேன், என் பையனை வெளியே கொண்டு வரதுக்கு இப்படி நான் செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. மனோஜ் வரல அப்படின்னா எப்படிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே சரி வராது, நம்ம பங்கேயே போயிடணும்னு சொல்லி ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க. ஃபர்னிச்சர் கடையில் விஜயா போய் பார்க்குறாங்க, ஏகப்பட்ட பொருள் விற்றுருக்கு. என்னம்மா இவ்வளோ பொருள் விற்றுருக்குல, பணம் தாங்க அப்படிங்கிறாங்க. விஜயாட்ட திருன்னு முடிக்காங்க. இல்லை ஆண்டி குடோனில் வச்சுருக்கோம். ஏம்மா எல்லா பொருளும் இங்கே தான் இருந்துச்சு, குடோனில் வச்சுருக்கேன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி இந்த இடத்த பூரா சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு குடோனில் வச்சு பண்ணதுக்காக பண்ணோம் அப்படிங்கிறாங்க. எல்லா பொருளையும் கடையில் வைமா அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா மனோஜ் எப்போ தான் வருவான் அப்படிங்கிறாங்க. ஆண்டி மனோஜ் முத்து சொன்ன மாதிரி ஒரு வாரம் கழிச்சு தான் வருவார், நம்மகிட்ட பணம் வாங்கினால ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்னம்மா சின்ன அமௌண்ட்டை ஏமாந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், வா ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி நம்ம போனோம்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஏமாங்க பாரு, இப்போ நம்மளுக்கு பணம் முக்கியம், அது சரி வராது, நீ வாரையோ வரலையோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்வதி கால் பண்ணி, பார்வதி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி என் மருமகிட்ட ஒரு ஆள் பணத்தை ஏமாற்றி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா முதல்ல உங்கள் மருமகளை ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி கால் பண்ணி, ரோகிணி ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம், ஸ்டேஷனுக்கு ஒன்றும் கூப்பிட்றாங்க, நீ வாமா அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி நீங்கள் முதல்ல வெளில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஆட்டோ பிடிச்சி வெளில வந்து கூப்பிட்றாங்க. உடனே என்னம்மா எதுக்கு அப்படிங்கிறாங்க. வேண்டாம் ஆண்டி, இப்போ எனக்கு வந்து பணத்தை ஏமாற்றி போனவர் ஃபோன் அடித்தார், நான் பணத்தை கொண்டு வந்துடுறேன், நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா நான் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயாவது போயிடுவேன், பணமே தரமாட்டேன்னு சொல்கிறாரு, இது நடக்காது ஆண்டி, நான் ஒரு வாரத்தில் எப்படினாலும் பணம் தந்துடுவாங்கிறாரு, அதனால் நீங்கள் போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஒரு வாரத்தில் தரலைன்னா நான் வாங்கி தரேன் ஆண்டியில், நான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வீட்டுக்கு போயிடுறாங்க. ரோகிணி தலை வெடிக்கிற மாதிரி இருக்குது, ஒன்று கத்துறாங்க. பசியாக சொல்கிறாங்க, ஏன்டி மேலும் மேலும் நீ வந்து உனக்கு பிரச்சனை நீனே ஏற்படுத்திக்கிட்டே இருக்க, ஒரே ஒரு வார்த்தை தாண்டி போன வச்சுட்ட, எனக்கு வாழ்க்கை இது தான் அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டானா முடிஞ்சே போச்சு. இப்போ வேறு உள்ளே தான் இருக்காருன்னு சொல்கிறேன், நீ யாராவது உள்ளே போய் பார்த்து இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஆள் தான், எனக்கு கல்யாணம் முடிஞ்சு புள்ள இருக்குது, அதெல்லாம் மறைச்சி தான் உங்களை கல்யாணம் முடித்தேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால தான் கட்டினேன், இப்படி இருக்க சூழ்நிலையில் என்னை புரிஞ்சுக்கிட்டா வாழுங்க, இல்லைன்னா நான் தனியாக கூட இருந்துட்டு போயிடுறேன், நிம்மதியாக இருந்துட்டு போகிறேன்னு சொன்னால் சிட்டி நெருக்கடியோ தினேஷ் நெருக்கடியோ ஏன் கிருஷ்ண நெருக்கடியோ யார் நெருக்கடி இருக்காது. மனோஜ் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டாருன்னா கிருஷ்ணை கூட்டி வந்து உன் பாடு சந்தோஷமான வாழ்க்கையை வாழு, யாருக்காகவும் எதுக்காகவும் என்ன செய்ய வேண்டாம், ஒரி பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். இப்போ பாரு உங்கள் அத்தைக்குள்ள கடனை மட்டும் கொடுத்துட்டு உன் வேலையை பார்த்து போயிட்டே இருக்கலாம், இல்லைன்னா நீ ரொம்ப சங்கடப்படுவடி, வேறு வழியே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் வித்யா நீ சொல்லுவது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக மனோஜை பார்க்க உள்ள போகிறாங்க. அங்கே டைம் முடிஞ்சிடுது. ஏம்மா இவ்வளோ நேரத்துக்கு வரக்கூடாது, நாளைக்கு 10 மணிக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இன்றைக்கி சொல்ல முடியாது போலக்கடி, ஏதோ ஒரு வகையில் தடுத்துக்கிட்டே போகுது அப்படிங்கிறாங்க. நேரம் ஆயிடுச்சு இல்லாடி 5 மணி ஆயிடுச்சுன்னா பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னா விஜயா வந்து கிளின்னு கிளிக்காங்க. யாருன்னே தெரியாமல் இவ்வளோ பணத்தை கொடுக்கமா, பணம் உனக்கு நிறைய இருக்கிறதுனால உனக்கு அதோட அருமை தெரில, பணம் சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமாம்மா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஆண்டி என்னை மன்னிச்சிக்கோங்க, மனோஜ் எப்படியாவது வெளில கொண்டு வந்துடலான்னு ஆத்திரத்தில் தான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உன்னை யாரோ ஏமாற்றணும்னு திட்டமிட்டு தான் ஏமாற்றிருக்காங்க, அதுவும் இந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆண்டி தயவுசெய்து நம்ம இப்படி ஏமாந்தது முத்துக்கு மீனாகும் தெரிய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு வயிற்றுச்சே தாங்கலை. இங்கே ரோகிணிக்கு என்ன செய்யனே தெரில, மனோஜ் வேறு உள்ளே இருக்கிறாரு, இப்படி வேறு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாக இருக்குது. அப்போ சிட்டிக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி சிட்டிங்க பாருங்கள், என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிட்டேங்க, இதனால் வீட்டில் ஏகப்பட்ட குழப்பம் வருது, அந்த பணத்தை கொடுங்க நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி அதை ஓப்பன் பார்த்துட்டு கண்டுக்கிடவே செய்யலை. இங்கே ரோகிணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையில் போய் சிட்டியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சிட்டி ஆஃபீஸுக்கு போகிறாங்க. சிட்டி ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. சிட்டி நல்லா இருப்பீங்க, அந்த பணத்தை கொடுங்க, எங்கள் ஆண்டிகிட்ட கொடுத்துட்றேன், என் வீட்டுக்கார் வெளியேற 1 வாரம் ஆகும், நீங்கள் எடுத்துகிட்டு போன பொருளை கூட விடுங்க, அதை நான் எப்படினாலும் சமாளிச்சுக்கிறேன், ஆனால் எங்கள் ஆண்டி தங்க நகையெல்லாம் விற்று தான் கொடுத்துருக்குறாங்க, அதை கொடுக்கலன்னா பெரிய பிரச்சனையாக இருந்துச்சிட்டி அப்படிங்கிறாங்க. இங்கே வர ரோகிணி, நீ கேட்குற இடத்துல நீ இருக்க, நான் கொடுக்குற இடத்துல நான் இல்லை, இதுதானே
பணம் திருப்பி தர முடியாது, உன்னால் ஆனதை பாரு அப்படிங்கிறாங்க. சிட்டி ஒரு ஒரு அளவுக்கு மேலே தான் உங்கள் மரியாதை, என் பணம் எனக்கு வந்தாகணும் அப்படி இப்படின்னு சவுண்டை வசத்துதாங்க. இங்கே சவுண்டை வசத்த அளவுக்கு இல்லை. நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்க கூட வீடியோ ஓடிட்டுருக்கு, ஒழுங்கு மரியாதை கிளம்பு, இல்லைன்னா வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. வாழ்க்கை முடியுது, நான் இப்போ நேராக போய் மனோஜ்கிட்ட உள்ளதை சொல்ல போகிறேன், உள்ளதை சொன்ன பிறகு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போய் பார்க்க போகிறாங்க. இன்னும் மனோஜ் ரொம்பவே அழுகிறாங்க. என்ன ரோகிணி எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எப்போ என்ன வெளில கொண்டு வருவீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. மனோஜ் எவ்வளவோ செலவு பண்ணிட்டு தான் இருக்கோம், கண்டிப்பாக சீக்கிரம் வெளியே வந்துடுவீங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே உள்ளவங்க சொல்கிறாங்க, அதிகாரிகள் சொல்கிறாங்க, அம்மா நேரம் ஆகிடுச்சு சீக்கிரம் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சார் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அதனால் மனோஜுங்க பாருங்கள், உங்களை கல்யாணம் முடிக்கிறதுக்கு நான் ஒரு பொய் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன பொய் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜுக்கு இடி விழுந்த மாதிரி இருக்குது. என்ன ரோகிணி இப்படி சொல்கிற, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா, விளையாடாத ரோகிணி அப்படிங்கிறாங்க. உண்மையில் தான் மனோஜ், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் இருக்கிறது தெரிஞ்சால் நீ என்னை கட்டிக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் நான் கல்யாணம் முடிக்கல அப்படிங்கிறாங்க. இது மட்டும்தான் இருக்கா, வேறு எது இருக்கா அப்படிங்கிறாங்க. அவன் புருஷன் என்ன செய்கிறான் அப்படிங்கிறாங்க. அவரே காலம் தவறிட்டார், அவர் தவறினதுனால தான் நான் வெறுப்பில் இங்கே வந்துட்டேன். அதுபோக எனக்கு முதல்ல முடிச்சு வைக்கையில் என் விருப்பம் இல்லாமல் எங்கள் அம்மா முடிச்சு வச்சது தான், என் சின்ன வயசுலேயே முடிச்சு வச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி எனக்கு கடுப்பு கிளப்பதுக்கு சொல்லிகிட்டு இருக்காத, நீ முதல்ல கிளம்பு அப்படிங்கிறாங்க. மனோஜ் உண்மையில தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி விளாண்டுக்கிட்டு இருக்காத, நான் உள்ளே இருக்கே ரொம்ப கடுப்பில் உட்காந்துச்சுங்க, நீ வேறு நீ கடுப்பை கிளப்பிட்டு போகாத அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன் மனோஜ், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிள்ளை இருக்குது, நான் இந்த பொய்யை மறைக்கிறதுக்கு ஏகப்பட்ட பொய் சொல்ல வேண்டியதாக போச்சு, ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் உன்கிட்ட சொல்கிறேன்கள், எனக்கு வசதியோ ஏதோ கிடையாது, எனக்கு இங்கேருந்து ஒரு 10 கிராமம் தள்ளி இருக்க குமரிபாளையம் தான் ஊர், அந்த ஊரில் பிறந்தவ தான், அந்த ஊரில் வளர்ந்தவ தான். சரிதானே, நானும் வித்தியாவும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு ஃபாரினோ எங்கேயோ கிடையாது, எங்கள் அப்பா பணக்காரரே கிடையாது, சொல்லப்போனால் எனக்கு அப்பாவே கிடையாது அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் அதை கேட்டுட்டு, இவ பணக்காரியும் இல்லைங்கிறா, ஒன்றுமே இல்லையா, இவ வாழ்க்கையை மறைச்சா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, சரி 2ஆம் தரத்தை போனால் கூட எத்தனை பேரோ கட்டியிருக்காங்க, பணம் இல்லைன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி கிறுன்னு பொத்துன்னு வந்துடுறாங்க. உடனே அதே என்னாச்சு அப்படின்னு சொல்லி தண்ணி தெளிக்கிறாரு. உடனே தண்ணி தெளிச்சோன்னே அவ்வளோ மேலே வெளில போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் வெளில போங்கம்மா, அவர் கத்துறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரோஹிணி வெளியே வராங்க. அவ்வளோதான் போல், மனோஜ் ஏற்றுக்க மாட்டார் போல், தெரியாமல் நம்ம சொல்லிட்டு வித்தியா பேச்சை கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளில ஃபீல் பண்ணுறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோஹிணி வாழ்க்கையில் அப்படின்ட்டு பொறுத்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.